விஜயண்ணா வணக்கங்கண்ணா. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா. எனக்கு இங்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இடம் வாங்கினேங்கண்ணா. இங்கே தான் திருப்பூர் மானூர் பக்கத்தில் திருக்குமர நகரில் இடம் வாங்கினேன். அந்த இடத்த அவங்க வீடு 2 ரூம் கட்டி கொடுத்தாங்க. பணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டினேன். அப்புறம் 8 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பட்டா போடுற நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எனக்கு கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு வீட்டை இடிச்சிட்டு கவர்மெண்ட்டு இது போட்டுச்சு, கம்பி போட்டுச்சு. நான் போய் அழுது எனக்கு வேணும்னு சொல்லி அழுவுமே அவன் சரி பணமாக தர்றேன் அப்படின்னு சொன்னான். போய் பணமாக போய் கேட்குறேன்ட்டு இப்போ என்ன பண்ணுறான், மிரட்டுறான். நீ என்ன பணம் கேட்குற, நீ சும்மா நான் ரவுடியை வச்சுட்டு என்னை மிரட்டுற, கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுறேன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். போலீஸில் ஒன்று ரிப்போர்ட் நல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் வான்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அந்த ஓனரும் அவங்க பையனும். அதனால் எனக்கு வீடு இல்லைங்கண்ணா. எனக்கு பார்க்க யாரும் இல்லைண்ணா. நான் கடனாக இருக்கிறேன். 20 லட்ச ரூபா கடனோடு இருக்கேன். எனக்கு கடன் கட்ட முடியல. என்னால் வட்டி மேலே வட்டி கட்ட முடியல. இருந்த நகையெல்லாம் படித்து வச்சுட்டு கூட்டுறவு பேங்கில் வச்சு தள்ளுபடி ஆகும்னு நினச்சி அதுவும் போச்சு. எதுவுமே இல்லைங்கண்ணா. அதனால் நீங்கள் தானே எனக்கு உதவி பண்ணணும். நீங்கள் தான் எங்கள் அண்ணன் தம்பி. எனக்கு எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி அனாதியாக இருக்குது. என்கிட்ட எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. யாருமே எனக்கு கொடுக்குறதுக்கு நாதி இல்லை. அதனால் 20 லட்ச ரூபா கடன் இருக்குண்ணா. எனக்கு இந்த 20 லட்ச ரூபா கடன் எனக்கு கொடுத்து உதவுங்கண்ணா. நாங்களும் உங்கள் மக்கள் தானே, அவங்களுக்கு ஓட்டு தானே நாங்களும் போட்டோம். நாங்கள் இங்கே தான் சத்தியபாமாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். அதனால் எனக்கு கொடுத்து உதவுங்கண்ணா. உங்களால் முடியும்ண்ணா. நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஏற்கனவே 2 வீடியோ அனுப்பிச்சிருக்கேண்ணா. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. 2 வீடியோ அனுப்பிச்சி விட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி. எனக்கு வேணுங்கண்ணா, கண்டிப்பாக வேணுங்கண்ணா. எனக்கு தேவைப்படுதுங்கண்ணா. இந்த கடன் நினச்சி எனக்கு பயமாக இருக்குண்ணா. ஒவ்வொரு நேரம் செத்து போயிடலாமான்னு நினைக்குது. எனக்கு உயிரிழக்கு பயமாக இருக்குது. கடன் நினச்சி பயமாக இருக்குது. அதனால் எனக்கு கொடுத்து உதவுங்கண்ணா. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. யாருக்கோ உதவி பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கண்ணா. எனக்கு நாதி எந்த நாதியுமே இல்லைண்ணா. இருந்து இல்லாத மாதிரி இருக்கேன். கடை மேலே கடை வாங்கிட்டு இருக்கான். 20 லட்ச ரூபா கடை இருக்குண்ணா. நாங்களும் உங்கள் மக்கள் தானே. திருச்சியில் இருக்கிறவங்க, கரூரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கவங்க இல்லைண்ணா. நாங்களும் திருப்பூரில் இருக்கேண்ணா. திருப்பூர்காரங்கண்ணா. மதுரையிலேருந்து இங்கே வந்து பிழைக்கிறோண்ணா. நாங்களும் உங்கள் மக்கள் தானே. எங்களுக்கு உதவுங்கண்ணா. நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவீங்க. நீங்கள் கூப்பிடுவீங்க. என் பேர் பரமேஸ்வரி. சத்தியபாமா மேடத்துக்கு தான் ஓட்டு போட்டோம் நாங்கள். எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கண்ணா. நான் சென்னைக்கே வந்து பார்க்கலான்னு நினச்சேண்ணா. ஆனால் சென்னையில் எந்த இடம் என்னன்னு தெரியல. ஒவ்வொன்றும் சொல்லி இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தர் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. கூட்டத்துக்கு செத்து போயிட்டேன்னா உனக்கு 20 லட்ச ரூபா வரும்னு சொல்லி அப்படிலாம் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கண்ணா. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு சொன்னதுக்கு ஆனால் எனக்கு உதவி பண்ணுங்கண்ணா. நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. மக்கள்களை நீங்களும் அண்ணனுக்கு அனுப்புங்க. விஜய் அண்ணாவுக்கு அனுப்புங்க. எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுங்க. மக்கள்களை யூடியூப் வச்சு எல்லாம் நடத்துருவீங்களா எல்லாருமே. என்னதை விஜய் அண்ணாவுக்கு அனுப்புங்க. நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அக்கா அண்ணன் பேசுவாங்க, ஒரு தம்பி பேசுவோம். எல்லாரும் என்னை பாருங்க. என்னை பார்த்து அனுப்பிச்சுடுங்க. யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறது எல்லாரும் பேசுகிறது நான் கேட்பேன். எனக்கு ஒரு உதவி பண்ணி விட சொல்லுங்கள். என்னன்னுக்கிட்ட சொல்லி, அண்ணங்கிட்ட சொல்லி, விஜய் அண்ணங்கிட்ட சொல்லி. வணக்கம்.